இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சைட்டில் ஒன்றான செர்னன் வில்லா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செர்னன் வில்லாவோட சேர்த்து காம்ப்ளெக்ஸும் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் இப்போ என் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆஃபீஸு, அதுக்கப்புறம் ஒரு சலூன் இருக்குது. இதோட சேர்த்து பின்னாடி 22 வீடு இருக்குது. இது எல்லாத்தோட லோடுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிபியில் தான் கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்த வில்லாவோட க்ரீனரிஸுக்கு, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரீனரிஸ் இருக்குது அப்படின்னு. இவ்வளோத்துக்கும் காரணம் நம்ம எஸ்டிபிசிலேருந்து வர ட்ரீட்டட் வாட்டர்னால தான். ஸோ ஃபைனலி நம்ம எஸ்டிபி பிளான்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. 22 வீடு, 3 ஆஃபீஸு, சலூனு, இப்படி எல்லாத்தோட வேஸ்ட் வாட்டருமே இந்த எஸ்டிபி பிளான்ட்ல தான் ட்ரீட் பண்ணப்படுது. எஸ்டிபி பிளான்ட்டா எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அதுக்கு மேலே தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்ம எஸ்டிபி பிளான்ட் மேலே புல்லு முளைச்சிருக்கு. நம்மளோட ஈகோடெக் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸோட ஏஸ்தட்டிக்கு ஜெல்லார மாதிரி தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸில் இருக்க வேஸ்ட் வாட்டர், வில்லாஸில் இருக்க வேஸ்ட் வாட்டர் ரெண்டுமே சேர்த்துட்டு இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஈகோடெக்கோட காம்பேக்டான டிசைனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெசிடென்ஷியல் சைட்டில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு, அதாவது எஸ்டிபி மிஷின் ரூமோட சவுண்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்டிபி மிஷின் ரூம் பக்கத்தில் தான் இருக்கும். இவ்வளோ பக்கத்தில் இருந்துக்கே நான் உங்களுக்கு நான் பேசுறது இவ்வளோ சவுண்டாக கேட்குது அப்படின்னா, கிளியராக கேட்குது அப்படின்னா, இந்த மிஷின் ரூம்ல இருந்து வர சத்தம் அவ்வளோ மினிமலாக இருக்கிறதுனால தான். சவுண்ட் மட்டும் இல்லை, ஈகோடெக்கோட எஸ்டிபி கண்ட்ரோல் ரூம் கூட சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸு, 22 வீடு, இப்படி எல்லாத்தோட வேஸ்ட் வாட்டர் ட்ரீட் பண்ணோட எஸ்டிபியோட கண்ட்ரோல் ரூமே எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? சொன்னால் நம்ப முடியுதா? இல்லை பார்க்க தான் நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியேஷன் டேங்க்லேருந்து எடுத்த தண்ணியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்லட்ஜ் எவ்வளோ வேகமாக செட்டில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கும். 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்லட்ஜ் வந்துட்டு செட்டில் ஆயிடுச்சு. இப்போ 8 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜ் எல்லாம் செட்டில் ஆகி சுத்தமான தண்ணி மேலே இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் ரூம்குள்ளேயே நம்ம மிஷினரிஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள அடங்கிடுது. அதாவது ப்ளோவர்ஸ், கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மிஷின் ரூமுக்குள்ளேயே அடங்குதுன்னா நம்மளோட காம்பாக்டான டிசைன்ஸை நீங்க கண் கூட பார்க்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிபி இப்படி வேலை செய்யுது, எப்படி வந்துட்டு நம்ம டிசைன் வந்துட்டு நம்ம ரெசிடென்ஷியலோட ஜெல் ஆகுது, இப்படி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அடுத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிபியோட ரீயூஸ் பண்ற வாட்டர் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது இங்க வேலை செய்யற கார்டனர் வந்துட்டு சொல்ல போறாங்க. வாங்க பார்ப்போம். அங்க ஒரு மோட்டர் இருக்கு. அந்த மோட்டரை போட்டு இங்க வந்து ஒரு டேங்க் இருக்கு, பெரிய பிளாக் கலர்ல டேங்க் இருக்கு. அந்த டேங்க்கு ஃபுல் பண்ணிடுவோம். ஃபுல் பண்ணிட்டு அந்த மோட்டரை திரும்ப இங்கே ஃபுல்லாகணுன்னு அங்கே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஓஸ் போட்டு நாங்கள் பாட்டு குடிச்சிட்டே இருப்போம். எந்த ஸ்மெல் அதெல்லாம் வராது. தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு இதுவும் இல்லை, ப்ராப்ளம் கிடையாது. பக்கத்துலேயே இருக்க தேவையில்லை, அங்கே இருக்க தேவையில்லை. நம்ம ஓஸ் போட்டு நம்ம எங்கெங்கே வால்வு இருக்கோ அங்கே போட்டு நாங்கள் குடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். திரும்ப இங்கே தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா திரும்ப போய் அங்கே நாங்கள் மோட்டர் ஆன் பண்ணி